என்னுடைய நீங்கள் தான் போட்டுருந்தோம். என்னுடைய காதலிக்கு ஒரு கடிதம் எழுதலாமா? ஓகே. கண்மணி, அன்போட காதலன் நான் தான். நீ என்ன தான் பார்க்கணுங்க, வேற எந்த சைட் அடிக்கக்கூடாது. எழுதும் லெட்டர், கடிதாசி, கடிதம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. நான் கேட்டே இருப்பேன், நீ உம்முன்னு பார்த்துட்டே இருப்பியா? என்ன ஒன்று சொன்னார்ல, மொத்தமாக சொல்லி முடிக்கலாம். இல்லை பழைய ஸ்டைல கடிதம்னு இருக்கணும். படி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டா படிச்சிட்டேன். அப்போது நானும் முதல்ல கண்மணி சொன்னல, அந்த இடத்துல கவுண்டர் மணின்னு போட்டுக்கிறியா இல்லை போட்டா மணின்னு போட்டுக்கிறியா? சின்ன மணின்னு போட்டுக்கலாம். சின்ன மணி நீ யாரும் மசால் பண்ணி வச்சுக்கிறியா? பொன்மணி, உன் வீட்டில் ரவா உப்புமா, என் வீட்டில் சேமியா உப்புமா, இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இங்கே சோறு இருக்குமா அப்படிலாம் போட்டுக்காரு. உன் வீட்டில் சோக்கியமா, என் வீட்டில் சோக்கியம். படி. பொன்மணி, உன் வீட்டில் சோக்கியமா, நான் இங்கு சோக்கியமே. உன்னை நினைக்கும் போது நல்லா வாயில வருது. கவிதை 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 அதை நீ வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ஏமா நீங்க சிரிச்சு என்ன கோத்து விட்டு கூடாதுங்கம்மா. உங்களுக்குள்ள பர்சனல் இருந்தால் தான் என்ன கோத்து பண்ணுறா. பொன்மணி, வீட்டில் சோக்கியமா. படி. பொன்மணி, உன் வீட்டில் சோக்கியமா, நான் இங்கு சோக்கியமே. ஒன்று நினைக்கும் போது நல்லா கவிதை வருது, ஆனால் அதை எழுதணும்னு நினைக்கும் போது தான் அந்த எழுத்து, அந்த வார்த்தை. படி. பொன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, இந்த மூஞ்சி பார்த்தா அதை எழுத நினைப்பில் வார்த்தை முட்டது. அதேதான் அதேதான். கழுத பண்ணாட கவிதை கவிதை கவிதை. அம்மா தயவு செய்து 3 பேர் சிரிக்காது, அப்புறம் அவன் கோச்சுக்கு. படிமா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சோக்கியமா, நான் இங்கு சோக்கியமே. பார்க்கையில் கவிதை கொட்டது, அதான்